சில்வர் வந்து நெறைய பேர் வாங்காம இருந்தாங்க. ஆனா, இன்னும் இவ்ளோ ஹை ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. திடீர்னு வந்து இந்த சரிவு வந்துச்சுல்ல சார், அதுக்கு என்ன காரணமா இருக்கு சார்? யூசுவலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு இது புரியும். ஏறிட்டே இருக்கும். அப்புறமா ஒரு கட்டத்தில் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஸோ ஒரு லிமிட் தான் எல்லாமே. அந்த ஒரு வேல்யூவேஷன்ஸ் வைஸ்னு பார்க்கும்போது ஒரு ரூ. 50 போகணுன்னா ஒரு ரூ. 100 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து எப்போ விழும்னு தெரியாதுன்னு எல்லாருமே ஒரு காஷன் கொடுப்பாங்க ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும். ஒரு பர்டிகுலர் கம்பெனி எடுத்து பார்த்தோன்னா அது மெட்டல்ஸ்க்கும் பொருந்தும், கண்டிப்பாக கோல்டு அண்ட் சில்வருக்கும் பொருந்தும். கோல்டு அண்ட் சில்வர் வந்து இயர் எண்ட் டார்கெட்டை வந்து ஜனவரி மாதத்துலேயே அது ரீச் ஆகிடுச்சு. அதாவது 2026 இயர் எண்டுக்குள்ளே ஒரு $100 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அதை தாண்டி ஒரு $130 வரைக்கும் போனது எல்லாருமே ரிஸ்க்குன்னு தான் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் ஏறிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நான் இதை மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற ஒரு இதில் எல்லாருமே கடன் வாங்கி இல்லை நானும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு போய் பணத்தை போட்டது தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் அகெயின் அது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் உடனே நடக்கவே அது சடன்னு இறங்குச்சு. பட் லாங் டேர்ம் நீங்கள் ஒரு 3 to 5 இயர்ஸ் இது ஒரு அசர்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும், இதுக்கு மேலேயும் போகும் கண்டிப்பாக. ஸோ அடுத்த ஒரு மாதம் 2 மாதத்தில் நான் போட்ட $400 வாங்கினவங்க கிராமுக்கு சொல்கிறேன், அது ரீச் ஆகலை அப்படின்னா பயப்பட தேவையில்லை. எப்படி ஒரு தங்கத்தை லாங் டேர்ம் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா $60-70 வாங்கினவங்க கிட்டத்தட்ட $400 வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஒரு 250-300 விற்றுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷம் 5 to 10 இயர்ஸ் உங்கள் பசங்க ஃப்யூச்சருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னா பயப்படாமல் இருக்கலாம். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.